கோமூத்திரம் பிபாமி அப்படின்னாராம். உடனே போய் அங்க மாட்டுல சிவாஸ்தானத்துல கோமூத்திரத்தை எடுத்துன்னு வந்தாராம். கடன்னு குடிச்சாராம். 15 நிமிஷத்துல தொடர்பு எடுத்தார். இந்தியாவுடைய மிகச்சிறந்த நிறுவனமான சென்னை ஐஐடியுடைய இயக்குனர் பொறுப்பற்ற முறையில் பொது சுகாதாரத்திற்கு கேடு பயக்கக்கூடிய வகையில் பொதுமக்களுடைய நலவாழ்வுக்கு எதிராக ஒரு மோசமான கருத்தை இப்போ சொல்லியிருக்காரு. அதனால ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், டைஜஸ்டிவ், இந்த ஸ்டொமக் இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரம், இது மாதிரி பல இருக்கு. நமக்கு கோமயம் நமக்கு பெரிய பெரிய மெடிசன். ஐஐடி சென்னை ஏதாச்சும் ஒரு மருந்தை கண்டுபிடிச்சிங்களா சொல்லுங்க, இல்ல மருத்துவ உபகரணத்தை கண்டுபிடிச்சு நாட்டுக்கு கொடுத்துருக்கீங்களா சொல்லுங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சியிலிருந்து கோடிக்கணக்கான ரூபாய் அரசு செலவு பண்ணுது. என்ன ஆராய்ச்சி நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க? மக்களுக்கு பயனுள்ள ஆராய்ச்சி என்ன பண்றீங்க? அதை விட்டுட்டு பசுமாட்டு சாணியிலே மூழ்கி கிடந்தா நாட்டுக்கு என்ன பயன்? சார் வணக்கம். வணக்கம் சார், இப்போ நாட்டில் உயர்ந்த பயிற்சி நிறுவனம் ஐஐடி. அந்த ஐஐடியினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிற ஐஐடி இயக்குனர் காமக்கோட்டி அவர்கள் சமீபகாலம், அதாவது மாட்டு கோமியம் குடிப்பது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், மாட்டு கோமியம் குடித்தால் நோய் தீரும் அப்படின்லாம் பேசியிருக்கார். அது வந்து பல்வேறு தளங்களில் சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கு. இதை பற்றி உங்களுடைய? இந்தியாவுடைய மிகச்சிறந்த நிறுவனமான சென்னை ஐஐடியுடைய இயக்குனர் பொறுப்பற்ற முறையில் பொது சுகாதாரத்துறைக்கு கேடு பயக்கக்கூடிய வகையில் பொதுமக்களுடைய நலவாழ்வுக்கு எதிராக ஒரு மோசமான கருத்தை இப்போ சொல்லியிருக்காரு. என்னுடைய தந்தை வந்து காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருந்தார். அப்போது சன்னியாசி வந்தார். அவர் வந்து ஒரு கோமியத்தை கொடுத்தார். 15 நிமிஷத்துல அது காய்ச்சல் சரியாயிடுச்சு சொல்லி பப்ளிக்காக பேசுகிறார். இப்போ இந்த கருத்தை வந்து அவர் பொறுப்புலாம் பேசுகிறார். எந்த காய்ச்சல் அப்படிலாம் அவர் சொல்லலை. அவ்வாறு இருக்கின்ற பொழுது இதை வந்து சாதாரண மக்கள் தொலைக்காட்சியில் மற்றவங்களும் பார்த்தா அறிவியல் விழிப்புணர்வு இல்லாத பாமர மக்கள் என்ன பண்ணாங்க, சரி காய்ச்சல் வந்து நம்ம வந்து கோமியத்தை குடிச்சா 15 நிமிஷம் சரியாயிருக்கும் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க கோமியத்தை குடிச்சிட்டு வீட்டில் இருந்தானாக்க உயிரிழக்கக்கூடிய ஆபத்து இருக்கு. வரக்கூடிய காய்ச்சல் மோசமான காய்ச்சல் பல இருக்கு. டெங்கு காய்ச்சலாக இருக்கட்டும், மலேரியாவாக இருக்கட்டும், கொரோனாவாக இருக்கட்டும், இல்லை எலி காய்ச்சலாக இருக்கட்டும், அல்லது பன்றி காய்ச்சலாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஏராளமான காய்ச்சலாக இருக்கு. ஆனால் கவனக்குறைவாக இருந்தால் அது ஆட்கொல்லி. கவனத்தோடு இருந்து உடனடியாக பரிசோதனை செய்து என்ன காய்ச்சலும் உறுதிப்படுத்தி கொண்டு சரியான அறிவியல் பூர்வமான சிகிச்சை பெற்றால் உயிரை காப்பாற்றலாம். அதை விட்டு அலட்சியமா என்ன காய்ச்சலும் தெரியாம பொத்தாம் பொதுவாக இருந்துக்கிட்டு தொடர்பு இல்லாத மருந்துகளை சாப்பிட்டுக்கிட்டு அல்லது மூடத்தனமான வழிமுறைகளை பின்பற்றி கொண்டு அல்லது அவர் சொல்ற மாதிரி கோமியத்தை குடிச்சிருந்தாக்க நிச்சயமா உயிரிழக்கிறது வாய்ப்பு உண்டு. அப்ப அவருடைய பேச்சு, இந்த கருத்து வந்து மக்கள் மத்தியில் போனுச்சுனாக்க இது மோசமான விளைவுகளை உருவாக்கும். சாதாரண பாமர மக்களை நம்பினாக்க பல பேர் உயிரிழக்கக்கூடிய ஆபத்து ஏற்படும். இந்த மாதிரி யாராச்சும் கோமியத்தை சாப்பிட்டு காய்ச்சல் இறந்தாங்கன்னா அது பொறுப்பு வந்து அவர் தான் ஏற்கணும். மிகப்பெரிய அளவுக்கு இது அறிவியலுக்கு எதிரானது, அரசு சட்டத்துக்கு எதிரானது, பொதுமக்கள் நலனுக்கு எதிரானது. எனவே அவருடைய இந்த வாதம் வந்து கடுமையான கண்டனத்திற்கு. அதே போல ஒரு தவறான கருத்தையும் சொல்லிட்டு அறிவியல் பூர்வமான கருத்தையும் சொல்லிட்டு எவிடன்ஸ் பேஸ்டான கருத்தை சொல்லாம அதுக்கு எதிரான ஒரு கருத்தை சொல்லிட்டு இன்னைக்கு வந்து அதுக்கு ஆதாரம் இருக்கு, அமெரிக்காவில் ஜேர்னல் இருக்கு என்றெல்லாம் சொல்வது ஒரு காரணம் சொல்லக்கூடிய ஜாலாப்பு தான். இன்றைக்கு வந்து பல்வேறு நாடுகளில் அறிவியல் பூர்வமான ஆய்வுகளும் கூட வருது. அமெரிக்காவில் நான் கேட்குறேன், அவரை பார்த்து கேட்குறேன், சார்லஸ் டார்வினுடைய பரிணாம கோட்பாட்டை அமெரிக்கா பல்கலைக்கழகம் ஏற்றுக்கொண்டிருக்கிறதா? இன்னைக்கு அமெரிக்காவில் பல பல்கலைக்கழகங்களும் மனிதனுடைய பரிணாம வளர்ச்சியை பற்றி அவங்க உயிரினங்களுடைய பரிணாம வளர்ச்சியை பற்றி ஏற்றுக்கொள்ளவில்லை. சார்லஸ் டார்வின் கோட்பாடை சொல்லிக் கொடுக்குறதில்லை பல்கலைக்கழகங்களே. அதே போலவே அபார்ஷன் என்பது பெண்களுக்கான ரைட்டு, அந்த அபார்ஷன் ரைட்டே வந்து பல மாநிலங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படிப்பட்ட ஒரு பிற்போக்கான நாடு அமெரிக்கா. அப்போ அமெரிக்காவில் அவர்களுடைய எல்லா ஆராய்ச்சியும் அப்படியே ஏற்றுக்கொள்ள முடியுமா? அதுக்காக அமெரிக்காவோட ஆராய்ச்சி எல்லாத்தையும் நிராகரிக்கணும்னு சொல்ல. அதில் இவர் சொல்லக்கூடிய இந்த கருத்துக்கள் எல்லாம் அறிவியலுக்கு புறம்பானது, ஆதாரப்பூர்வமற்றது, விஞ்ஞான ரீதியாக எவிடன்ஸ் பேஸ்டா நிரூபணமாகாது. எனவே அப்படிப்பட்ட கருத்து மிகப்பெரிய சமூக கேடுன்னு தான் சொல்லணும். ஒரு உயர்கல்வி நிறுவனத்தினுடைய ஒரு தொழில்நுட்ப பயிற்சி நிறுவனத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் அவர் வந்து இந்த ஆய்வு இதுகள் எல்லாம் பார்க்காமல் சொல்லியிருக்கிறார். ஆனால் இந்த மாதிரியான கருத்தை வெளியிடும் போது அவர் மருத்துவர்களுடன் ஆலோசித்தோ அல்லது மிகப்பெரிய மருத்துவ நிபுணர்கள் வல்லுநர்களுடைய கருத்தை மேற்கோள் காட்டியோ பேசியிருக்கிறாரா? இல்ல, அவர் வந்து இந்த மாதிரி தெரியாம பேசிட்டாரு, இல்லை படிக்காம பேசினான்னு சொல்ல விரும்பவில்லை. ஏன்னா இவ்வளவு பெரிய இயக்குனருக்கு வந்து நிச்சயமாக பல்வேறு நோய்களை பற்றிலாம் தெரிஞ்சிருக்கும். யூரின் மூலமா பரவக்கூடிய நோய், பசுமாட்டு யூரின் மூலமா, பசுமாட்டு சாணி மூலமா தெரிஞ்சிருக்காங்க, பரவக்கூடிய நோய்களை பற்றிலாம் தெரிந்திருக்கும். அதனால அரசியல் நோக்கத்தோட செய்யறப்ப நீங்க என்ன பண்ண முடியும்? ஏன்னா அவர் ஒரு அரசியல் நோக்கத்தோட செய்கிறாரு. பசுமாட்டு யூரினை வந்து மிகப்பெரிய மருந்துன்னு சொல்வதன் மூலமாக, அறிவியல் பூர்வமா சொல்வதன் மூலமாக பசுவை புனிதப்படுத்த நினைக்கிறார். ஏன் எரும மாட்டு யூரினை பத்தி பேசல? ஏன் வேற விலங்குடைய யூரினை பத்தி பேசல? பசுமாட்டு யூரின்ல மட்டும்தான் அந்த குணங்கள்லாம் இருக்கு, அவர் சொல்லக்கூடிய குணங்கள்லாம் இருக்கா? ஏன் எரும மாட்டு யூரின்ல இருக்காதா அது? இல்ல வேற விலங்குடைய யூரின்ல இருக்காதா அது? அப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, பசுமாட்டு யூரின்ல சில ஹார்மோன் இருக்காதுன்னா சில பேர் வாதங்கள் வைக்கிறாங்க. நான் கேட்கிறேன், அதை விட பெண்களுடைய யூரின், நம்ம பெண்களுடைய யூரின், அந்த யூரின்ல ஏன் நீங்க இல்லைன்னு சொல்றீங்க? என்ன ஆராய்ச்சி பண்ணிருக்கீங்க நீங்க? அதனால வந்து நான் என்ன சொல்றேன்னாக்கா, இதுல வந்து
பசுவை மேன்மைப்படுத்த வேண்டும், பசுவை புனிதப்படுத்த வேண்டும் ஒரு இந்துத்துவ அரசியல் சித்தாந்தம் இருக்குங்கிறதா. அப்ப மோடி அரசு அப்படிப்பட்ட நோக்கத்தோட செயல்படுகிறது. அதை பின்னால RSS உடைய சித்தாந்தம் இருக்கு. எனவே பசுவை புனிதப்படுத்தக்கூடிய வகையில அவங்க வந்து இந்த கருத்துக்களை சொல்றாங்க, ஏன்னா திட்டமிட்டு பரப்புறாங்க. இப்போ அவர் மட்டுமே அதை செய்யவில்லை. பார்த்தீங்கன்னா வட மாநிலங்களில் பல தலைவர்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வப்பொழுது கோமியம் குடித்தேன் என்னுடைய மார்பக புற்றுநோய் சரியாயிருச்சு, கோமியம் குடித்தேன் இந்த நோய் சரியாயிருச்சு, கோமியம் குடித்தேன் சோரியாசிஸ் சரியாயிருச்சு, கோமியம் குடித்தேன் பல்வேறு தோல் வியாதி சரியாயிருச்சுலாம் சொல்லக்கூடியதெல்லாம் பார்க்குறோம். இது எல்லாமே வந்து நிரூபணமாகாது. அவங்க சொந்த கருத்து, சொந்த கருத்தெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே போல அவர் சொந்த தந்தை கொடுத்த சொந்த அனுபவத்தை சொல்றாரு, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நிரூபணமானம் நீங்க வந்து காமோடைய அவர் வந்து செய்யட்டும், நாங்க வந்து கோமியம் கொடுத்தோம், 100 டைஃபாய்டு கேஸை சரி பண்ணோம், குணப்படுத்தினோம், 100 காலரா கேஸை குணப்படுத்தினோம், 100 மஞ்சக்காமலை பியை குணப்படுத்தினோம், இந்த மாதிரி ஆதாரப்பூர்வமா சொல்லட்டும், எவிடன்ஸ் பேஸா சொல்லட்டும், அப்ப ஏத்துக்கலாம். அதை விட்டுட்டு பொத்தாம் பொதுவா அவங்க அப்பாவுக்குள்ள ஒரு அனுபவத்தை வந்து சொல்றாருனாக்க இது மக்களை ஏமாற்றின ஒரு செயல் தான் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதுக்கு சப்ப கட்டு கட்டுறதுக்காக சில ஆதாரங்களும் சொல்லுங்கிறதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த மாதிரி ஏராளமான போலியான விஞ்ஞானத்துக்கு புறம்பான ஆவணங்கள்லாம் குவிஞ்சிட்டு இருக்கு. அதுக்கான வந்து இதுலயும் அமெரிக்காலையும் RSS சித்தாந்தம் உள்ளவங்க இருக்கிறாங்க, இந்துத்துவ சித்தாந்தவாதிகள் இருக்காங்க. அவங்க இந்த மாதிரி போலியான கருத்துக்கெல்லாம் பரப்புறாங்க. ஏன்னா அமெரிக்காவில் உள்ளவங்களாம் ஒரு உண்மையான சயின்டிஸ்ட் என்றெல்லாம் சொல்ல முடியாது. சயின்டிஸ்ட்லேயும் முற்போக்காளர் இருக்காங்க, சயின்டிஸ்ட்லேயும் பிற்போக்காளர் இருக்காங்க, அதெல்லாம் பார்க்கணும். எல்லா சயின்டிஸ்டுமே முற்போக்காளர்னு சொல்ல முடியாது. எல்லா சயின்டிஸ்டுடைய இன்வென்ஷனுமே முற்போக்காளர்லாம் சொல்ல முடியாது. எல்லா சயின்டிஸ்டுடைய கண்டுபிடிப்புமே உண்மையானது யதார்த்தத்தில் நிரூபணமானதுன்னு சொல்ல முடியாது. அதனால அதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம். ஆனா இப்படி ஒரு பொது வெளியில் ஒரு கருத்தை சொல்லும்போது ICMR, அதாவது இந்திய மருத்துவ கவுன்சில், இது குறித்து எந்த விதமான இதுவும் இந்தியன் கவுன்சில் ஃபார் மெடிக்கல் ரிசர்ச்சே மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கு. அதுவே அவ்வப்பொழுது விமர்சனத்துக்கு உள்ளாது. அங்கே உள்ள பல மருத்துவர்களே வந்து போலி விஞ்ஞானத்தை வந்து திணிக்கிறாங்க, போலி மருத்துவ வந்து அவங்க பூத்துறாங்க, அறிவியலுக்கு புறமான கருத்துக்கெல்லாம் பேசுறாங்க. அங்கே உள்ள சில மருத்துவர்களை கூட RSS சித்தாந்தவாதிகளாக இருந்தவங்கலாம் ஏற்கனவே என்ன கருத்தெல்லாம் சொல்லியிருக்காங்க, பசுமாடு மட்டும்தான் கார்பன் டை ஆக்சைடை உட்கொண்டு அது வந்து ஆக்சிஜனை வெளியிடுது அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அதை எப்படி ஏற்றுக்க முடியும்? எனவே அந்த நிறுவனம் வந்து இல்லை கருத்து சரியாக சொல்லுமா இல்லை சரியில்லாமல் சொல்லுமாலும் எனக்கு தெரியாது. ஆனால் ICMR வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் அமைப்பாக இருக்கணும், அது மருத்துவ ஆராய்ச்சி முக்கியத்துவம் கொடுக்கணும், பாரபட்சம் இல்லாமல் ஆராய்ச்சி செய்யணுங்கிறது தான் எங்களுடைய கருத்து. பல நேரங்களில் ICMR அப்படி இல்லைங்கிறது தான் எங்களுக்கு வருத்தமான செய்தி. ஏன்னா பொதுமக்கள், பாமர மக்கள் நம்புறது ICMR தான். ஏன்னா அவங்க சொன்னா கரெக்டா இருக்கும், ஏன்னா ஒரு அதிகார அமைப்பு, அவங்க அங்கீகரிச்சா சரியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரியான இருக்கும்போது எந்த மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கணும்? ஏன்னா இந்த மாதிரி பொது வெளியில பொதுவாக பேசும்போது எச்சரிக்கை இல்லாம பெரிய மனிதர்கள், பெரிய பொறுப்பில் இருக்கவங்க பேசுற போது அது எந்த மாதிரியான சமூக விளைவுகளை ஏற்படுத்தும்? இன்னைக்கு இந்தியா ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்கு. இந்திய முதல் குழப்பத்து உள்ளாராங்க. அப்ப இந்த மாதிரி பெரிய நிறுவனங்களே வந்து தவறான தகவலை விஞ்ஞானத்து புறமான கருத்துல பரப்புவது வந்து மக்களை குழப்பத்தான் செய்யும். அப்ப மக்கள் எல்லாத்தையும் சந்தேகப்படணும், சந்தேகப்பட்டு எது உண்மைன்னு கண்டறிந்து தெளிவடைய வேண்டும். அப்ப வந்து திட்டமிட்டே குழப்புறாங்க. அதுக்கு பின்னால சித்தாந்தம் இருக்கு, இந்துத்துவ சித்தாந்தம் இருக்கு, இந்துத்துவ அரசியல் இருக்கு. அப்ப இன்னைக்கு வந்து இந்தியாவில் ஒரே மருத்துவமுறை கொண்டு வந்து முயற்சி நடக்குது. அவங்க நவீன அறிவியல் மருத்துவத்துக்கு எதிராக நிற்கிறாங்க. அப்ப வந்து எந்த அளவுக்கு மக்களை குழப்ப முடியுமோ அந்த அளவுக்கு குழப்புறாங்க. நவீன அறிவியல் மருத்துவத்துல ஏராளமான போலி அறிவியலை திணிக்கிறாங்க, அறிவியல் பூர்வமான கருத்துக்களை திணிக்கிறாங்க, பழமைவாதத்தை திணிக்கிறாங்க, பிற்போக்கான கருத்துக்களை திணிக்கிறாங்க. எனவே மக்கள் பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதனால இன்றைக்கு உள்ள மோடி ஆட்சி காலத்துல எந்த நிறுவனம் சொன்னாலும் அந்த கருத்து வந்து சரியா தவறா என்பதை ஆராய்ந்து பகுத்தாய்ந்து சரியானவற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டிய பொறுப்பு இருக்கு. அப்ப எல்லா விதமான கருத்து போக்களையும் கூர்ந்து கவனிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இப்ப ஜெய்ப்பூர்ல ஒரு நீதிபதி சர்மா என்று சொல்லக்கூடிய ஒரு நீதிபதி, மகேஷ் சர்மா என்று நினைக்கிறேன், அவர் வந்து ரிட்டையர் ஆகிறதுக்கு முதல் நாள் என்ன சொல்றாருனாக்க, இந்தியாவில் வந்து தேசிய பறவையா மயில் இருக்கு, மயில் வந்து சாதாரணமாக பாலின உறவு மூலமாக பால் உறவு மூலமாக இனப்பெருக்க செய்யவில்லை, அதற்கு மாறாக ஆண்மையுடைய கண்ணீரை பெண்மையில் குடிப்பதன் மூலமாக அது வந்து இனப்பெருக்க செய்யணும்னு சொல்றாரு. இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஏன்னா மிகப்பெரிய ஜட்ஜு சொல்லிட்டாரு அப்படின்னு இதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? அப்ப இது போன்று பொறுப்பற்ற செயல் அவர் செய்யலாமா? ஒரு மயில் வந்து எப்படி இனப்பெருக்க செய்யுதுங்கிறது தெரியாம கூட அதை தெரிந்த ஒரு போலித்தனமான ஒரு அறிவியல் பூர்வமான கருத்தை சொல்றாங்க, ஜட்ஜா இருக்குது என்ன லாய்க்கு இருக்கு அவருக்கு? ஏன்னா இது போன்றுதான் இந்தியா நடந்துட்டு இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவர் RSS காரரா இருக்காரு, அவர் பிற்போக்கு கருத்துள்ளவராக இருக்காருன்னு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன்னா இது போன்று அறிவியலுக்கு புறமான கருத்துகள் தொடர்ந்து பரப்பப்படுகிறது, நீண்ட காலமாக இருக்கிறது. எனவே ஏற்கனவே பண்டைய காலத்தில் இந்த மாதிரி மூட நம்பிக்கை பரப்பினாங்க, பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அது பின்னால வந்து ஆளும் வர்க்கத்துடைய அரசியல் பொருளாதார நலன் இருக்கு. ஆளும் வர்க்கத்துடைய அரசியல் பொருளாதார நலன் தான் இந்த மூட நம்பிக்கைகள் காரணமா இருக்கு, தவறான கருத்துக்கள் காரணமா இருக்கு, நவீன அறிவியல் மருத்துவத்தை போலி மருத்துவத்தை வந்து திணிப்பதுக்கெல்லாம் காரணமா இருக்கு என்று பார்க்க வேண்டிய அவசியம். இதுல என்ன அரசியல் நோக்கம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்ப வந்து இந்த மாதிரியான ஒரு
பசுவை புனிதப்படுத்துவதன் மூலமா என்ன வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் அதாவது பசு எப்பொழுது புனிதப்படுத்தப்பட்டது, ஏன் பசுவை புனிதப்படுத்துறாங்க அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய அரசியல், பொருளாதார, பண்பாட்டு பிரச்சனை. எல்லா காலங்களிலும் பசு புனிதமா இல்லை. இன்னும் சொல்ல போனா ரிக்வேத காலத்துல பசு புனிதமாக கருதப்படவில்லை. வேத காலத்துல பசு யாகங்கள்ல கொல்லப்பட்டிருக்கு. அந்த கொல்லப்பட்ட பசு எல்லாரும் பிராமணர் உட்பட பகிர்ந்து கொண்டு சாப்பிட்ருக்காங்க. அப்போ ராமாயணத்துலையுமே அது இருக்கு. ராமர் அஸ்வமேதா யாகம் நடத்துகின்ற பொழுது அதில் மது பர்க்க விருந்து கொடுத்ததெல்லாம் இருக்கு. மது பர்க்கம்னா பார்த்தீங்கன்னாக்க மாட்டு இறைச்சியை நல்ல நெய்யில வறுத்துட்டு அதை தேன்ல ஊற வச்சு அந்த உருண்டை அதுதான் மது பர்க்கம் பேர். அந்த விருந்தினர் கொடுத்தாங்க. அதை அவங்க அப்பொழுது எல்லா விருந்தினரும் கொடுத்ததெல்லாம் இருக்கிறது. அதே போல பார்த்தீங்கன்னாக்க அன்றைக்கு இருந்த யாங்கிய வல்கியர் அவர் அவருக்கு மிக பிடித்தமான உணவு இளம் பசுங்கண்டுடைய இறைச்சின்னுலாம் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விருந்தினர்களுக்கு பசுமாட்டை இறைச்சியை கொடுக்க வேண்டும். பசுமாட்டை விருந்தினர்களுக்காக வெட்டுவதற்கு தனியாக பேர்லாம் வச்சிருக்காங்க. வேதங்க காலத்தில் அது பேர்லாம் இருக்கு. அவ்வாறு இருக்கின்ற பொழுது அந்த காலத்தில் பசுமாட்டு இறைச்சியை சாப்பிடலன்னு சொல்ல முடியாது. பசுமாட்டு இறைச்சியை சாப்பிட்டு உண்டிருக்கிறார்கள். அதே போல பசுமாட்டு ஒரு காலகட்டத்தில் புனிதமாகுது. எப்பொழுது என்று சொன்னால் யாகங்களில் ஏராளமான விலங்குகளை கொண்டார்கள். அப்போ விலங்குகள் சர்ப்ளஸாக இருந்துச்சு. அதனால விலங்குகளை யாகங்களை கொண்டால் அது நாடோடி சமூகமாக ஆறி இருந்த காலகட்டம். அப்போ கால்நடைகளை ஏராளமாக யாகங்களை வெட்டி அதை அந்த நெருப்புல போட்டு அந்த இதை இறைச்சியை உண்டார்கள் என்று பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஆனால் ஒரு காலகட்டத்தில் இரும்பு கண்டுபிடிக்கப்பட்டது. புத்தர் காலத்துக்கு முன்பாக சில 50-100 ஆண்டுகளுக்கு முன்பாக நினைக்கிறேன். அப்போ இரும்பு முதல்ல இந்தியாவில் கண்டுபிடிக்கப்படுகிறது. இரும்பு கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு கலப்பை வருகிறது. கலப்பை வந்த பிறகு விவசாயம் மிகப்பெரிய அளவு பெருகிறது. விவசாயம் பெறுகின்ற பொழுது பசுமாடுகள் மாடுகள் அவசியப்படுகிறது. பசுமாடுகள் இனப்பெருக்கத்துக்காக புதிய காளைகளை உருவாக்குறது தேவைப்படுகிறது. பாலுக்கு தேவைப்படுகிறது. அதே போல காளைகள் உழுவுறது தேவை. ஏன்னா இரும்பு கலப்பை கண்டுபிடிச்சாச்சு, இரும்பு கொழு கண்டுபிடிச்சாச்சு. அப்போ உற்பத்தி பெருகுது. அப்போ இரும்பு கொழுவு கலப்பு வந்த பிறகு மாடுகள் அவசியப்படுது. அப்போ மாடுகளை யாகங்களை போட்டுக்கொண்டு அது மிகப்பெரிய இழப்பு, அந்த விவசாய சமூகத்திற்கு இழப்பு. அதே போல வணிகத்துக்கும் மாடுகளை பயன்படுத்துறாங்க. அப்போ வணிக சமூகத்துக்கும் அதே போலவே விவசாய சமூகத்துக்கும் மாடுகளை கால்நடை யாகத்துல போட்டு கொள்வது மிகப்பெரிய பொருளாதார இழப்பை அவனுடைய நலனுக்கு எதிராக இருந்துச்சு. எனவே புத்தர் யாகங்களை விலங்குகளை பலியிடக்கூடாதுன்னு சொன்னப்ப அது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்குது. விவசாயிகள் மத்தியிலையும் வணிகர்கள் மத்தியிலையும் தாக்கத்தை உருவாக்குது. எனவே அந்த பிராமணிய மதத்திலிருந்து எல்லாரும் விலகி புத்த மதத்தை சேர்றாங்க. அப்ப பிராமணியம் கிட்டத்தட்ட மக்கள் மத்தியில செல்வாக்கு இழந்துருது. ஏன்னா அப்படிப்பட்ட காலத்துல மீண்டும் பிராமணிய மதத்தை புத்துருப்பி செய்யறதுக்கு புத்த மதத்தை அழிக்கக்கூடிய முயற்சியெல்லாம் பண்றாங்க. புஷ்யமித்திர சுங்கன் காலத்துல புத்த பிக்குடைய தலையை விட்டு கொண்டு வந்தா அதுக்கெல்லாம் அவங்க சன்மானம் எல்லாம் வழங்குறாங்க. அதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அப்ப புத்த மதத்தை ஒழித்து கட்டுகின்ற பொழுது புத்த மதம் போதித்த பல்வேறு கருத்துக்களையும் பார்ப்பனிய மதம் உள்வாங்கிக் கொள்கிறது. எனவேதான் புத்தர் கால்நடைகளை யாகங்களை போட்டு கொள்ளக்கூடாது மக்கள் அதில் செல்வாக்கு செலுத்தினதுனால அதை அவங்க பயன்படுத்தினாங்க. உடனே புத்தரை விட அதிகபட்சமாக சென்று அதை விட அதிகப்படியாக சென்று அவங்க பார்த்தீங்கன்னா கால்நடைகளை கொல்லக்கூடாது, குறிப்பாக பசுவை கொல்லக்கூடாதுன்னு சொல்லி பசுவை பாதுகாப்பு, பசு பாதுகாப்பு இயக்கம் என்றெல்லாம் அவங்க கொண்டு வந்தாங்க. ஏன்னா அப்பொழுதுதான் பசு புனிதமாகிறது. எனவே அது பின்னால் ஒரு அரசியல் இருக்கு. அதனால மத ரீதியான போட்டி, மதத்தை வளர்ப்பதற்கான உள்நோக்கம் இருக்கு. அதுல இருந்து பசு புனிதமாகுது. எனவே இப்பொழுது பசு வைத்து அரசியல் பண்றாங்க. பசு இறைச்சி இல்லைன்னா மாட்டு இறைச்சி நம்ம பண்பாட்டு விரோதமானது. இங்க மாட்டு இறைச்சி சாப்பிடுற பழக்கத்தை கிறிஸ்தவர்கள் தான் பரப்பினாங்க, இஸ்லாமியர்கள் தான் பரப்பினாங்க. அவங்க இந்த நாட்டு வரதுக்கு முன்பாக மாட்டு இறைச்சி உண்ணப்படவில்லை எல்லாம் சொல்லி இன்னைக்கு கட்டுக்கதை கட்டி விடுறாங்க. ஆனா இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இந்தியாவுக்கு வருவதற்கு முன்பாகவே பண்டைய காலத்திலே பிராமணர்கள் மாட்டு இறைச்சியை சாப்பிட்டுருக்காங்க. அப்ப அதை மறைக்கிறாங்க. அப்ப என்னன்னா இது திட்டமிட்டு பசுவை வைத்துக்கொண்டு இஸ்லாமியர்களுக்கு எதிரான கருத்து, பசுவை வைத்துக்கொண்டு இல்லைன்னா மாட்டு இறைச்சியை வைத்துக்கொண்டு முஸ்லீம்களுக்கு எதிரான கருத்து, மாட்டு இறைச்சியை வைத்துக்கொண்டு தலித்துகளுக்கு எதிரான கருத்து, அல்லது மாட்டு இறைச்சியை வைத்துக்கொண்டு இன்னைக்கு மாட்டு இறைச்சி உண்ணக்கூடிய மக்களுக்கு எதிரான கருத்தை பூத்துறாங்க. மாட்டு இறைச்சியை தலித்துகள், முஸ்லீம்கள், கிறிஸ்தவம் சாப்பிடல, பல மாநிலம் பிற்படுத்த சாப்பிடுறாங்க. அப்ப இன்னைக்கு பசுவை புனிதமாக்கி அதன் மூலமா ஒரு உணவு கலாச்சாரத்தை திணித்து இதெல்லாம் அவங்க பண்றாங்க. அப்ப அங்கிருந்து அந்த விஷயம்லாம் வருது. அப்ப என்னன்னாக்க பசுவையும் பிராமணர்களையும் புனிதமாக கருத வேண்டும், உயர்வாக கருத வேண்டுங்கிற கோட்பாடுலாம் வருது. அப்ப இதையெல்லாம் காப்பதற்காக இன்னைக்கு பசுவை புனிதப்படுத்த வேண்டிய நோக்கத்தோடு தான் இந்த மாதிரியான ஆராய்ச்சிலாம் பண்ணப்படுது. நான் என்ன கேட்கிறேன்னாக்க இந்தியாவில் உள்ள மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனங்கள்லாம் ஏன் எரும மாட்டு யூரின் ஆராய்ச்சி பண்ண மாட்டேங்குது? ஆராய்ச்சி பண்ணுங்க.
ஏன் பஞ்சகவியத்துல வந்து பசுமாட்டு எரும மாட்டு யூரின், எரும மாட்டு சாணி, எரும மாட்டு தயிர், எரும மாட்டு பால்லாம் கலந்து நீங்க நெய்யெல்லாம் கலந்து நீங்க பஞ்சகவியை உருவாக்க கூடாதா? அதுல வந்து எந்த விதம் பவர் இல்லாம போயிடுச்சா கேட்கிறேன். என்ன கூத்து, என்ன கேள்வி, இது வந்து எப்படிப்பட்ட ஒரு மோசமான விஷயம். அதனால வந்து இதுல வந்து அரசியல் இருக்கு. எனவேதான் இந்துத்துவ அரசியலுக்கு பசு என்பது பயன்படுத்தப்படுகிறது. தனிப்பட்ட முறையில் நம்பிக்கை இருக்கலாம், நான் வந்து தப்புன்னு சொல்ல. பல்வேறு நாடுகள்லையும் பல்வேறு விலங்குகள் வந்து புனிதமாக கருதுறாங்க, அது அவங்க நம்பிக்கை. எனவே இந்தியாவில் வந்து பசு புனிதமாக்கின்ற பொழுது நம்ம வந்து அதை மதிக்கிறோம், அதை வந்து மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் நீங்க அரசியல் செய்யக்கூடாது, அதுதான் தவறுன்னு சொல்றோம். அப்போ வந்து அதை வந்து ஒரு அரசியலுக்காக முஸ்லீம் எதிர்ப்புக்காக பயன்படுத்துறது தப்பு. இன்னும் சொல்ல போனா பல முஸ்லீம் மன்னர்கள், இஸ்லாமிய மன்னர்கள் அவங்க பார்த்தீங்கன்னாக்க பசுவதை தடைச்சதை வந்து கடைபிடிச்சாங்க. அவுரங்கசீப்லேருந்து, ஷாஜஹான்லேருந்து, ஹுமாயூன்லேருந்து எல்லாருமே வந்து பசுவதை தடைச்சட்டத்தை நிறைவேற்றி அது கராராக பயன்படுத்தினாங்க. பாபர் தன்னுடைய உயிரில் வந்து பசுவதை செய்யாதே என்றெல்லாம் எழுதியிருக்காங்க. இந்து மக்களுடைய உணர்வை புண்படுத்தக்கூடாதுன்னு எழுதியிருக்காங்க, உயிரில் எழுதியிருக்காரு. அப்போ இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதனால் யாரும் பசுவை வந்து புனித மட்டும் நம்ம சொல்ல வரல, ஆனால் அதை வைத்து கொண்டு அரசு செய்யறாங்க, அதுக்காக இதெல்லாம் பண்றாங்கன்னு சொல்ல வரேன். அப்ப இதுல வந்து அது உள்நோக்கம் இருக்கு. இந்த மாதிரியான ஒரு பொறுப்பற்ற கருத்துக்களை சொல்றத தடுக்கிறதுக்கு சட்ட ரீதியாகவோ அரசாங்கம் வந்து அதிகாரத்தை பயன்படுத்த பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? பொது சுகாதார சட்டத்துல சட்ட திருத்தங்கள் வந்து இது மாதிரி அறிவியலுக்கு புறமான கருத்துல பரப்பினா அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா இது மட்டும் இல்லை, இது மட்டும் ஏராளமான வாட்ஸ்அப் பார்த்து பிரசவம் பார்க்கறது, இயற்கை மருத்துவம் சிறந்தது, அது போல இயற்கையா பிரசவம் பார்க்க வேண்டும், வீட்டிலே பிரசவம் பார்க்க வேண்டும், தடுப்பூசிலாம் போட்டக்கூடாது என்றெல்லாம் பிரச்சாரம் பண்றாங்க. அது மிகப்பெரிய பாதிப்பை இன்னைக்கு உருவாக்குது. அறிவியலுக்கு மிகப்பெரிய சேலஞ்சா இருக்கு. நவீன அறிவியல் மருத்துவம் சவால் விடுது, அது பொதுமக்களுக்கு பாதிப்பு உருவாக்குது. அப்ப இது வந்து அறிவியல் வளர்ச்சி தடுக்குது, மருத்துவ வளர்ச்சி தடுக்குது, பல நோய்களை கட்டுப்படுத்துறது, தடுப்பதில் தடைகளை ஏற்படுத்துது. அப்ப இதையெல்லாம் தடுக்கக்கூடிய வகையில மூட நம்பிக்கை ஒழிப்பு சட்டத்தெல்லாம் கொண்டு வரணும், அதை பயன்படுத்தணும். ஆனா இன்னைக்கு வந்து அந்த மாதிரி சட்டங்கள்லாம் இல்லை. பல்வேறு மூட நம்பிக்கை இன்னைக்கு வந்து ரொம்ப காமனா இருக்கு. அது வந்து பல்வேறு பிரச்சனை உருவாக்குது. நம்ம வந்து எல்லா மூட நம்பிக்கையிலையும் வலுக்கட்டாயமாக சட்டம் போட்டு தடுத்து விட முடியாது. விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும், சமூக பொருளாதார மாற்றங்கள்லாம் வர வேண்டும், பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. மக்களா சிந்தித்து தெளிவடைய வேண்டும், அதுக்கான வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும், அதுக்கான கல்வியை புகட்ட வேண்டும். நம்மளும் வந்து அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். அதுக்கு ஒரு தனி அமைப்பு உருவாக்குங்க. இந்திய அரசாங்கம், தமிழ்நாடு அரசு மூட நம்பிக்கைக்கு எதிராக பிரச்சாரம் செய்வதற்காக தனி அமைச்சரை உருவாக்குங்க, அதுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யுங்க. இப்ப தமிழ்நாடு அரசே பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எல்லா கோயிலும் கும்பாபிஷேகம் பண்றாங்க, பண்ணட்டும். ஆனா அதே சமயத்துல அறிவியல் கருத்துக்களை பரப்புறதுக்காக நிதி ஒதுக்கீடு செய்யுங்க, அதுல எங்களை போன்றவங்களாம் பயன்படுத்துங்க. அப்ப வந்து மக்கள் வந்து அறிவியல் கொண்டு போகுமா இல்லையா? இப்ப பிரஸ் மீட் போறோம்னா இங்க சங்கத்து சார்பாக நாங்கள் செலவு பண்றோம். இந்த மாதிரி நிகழ்ச்சியை அரசாங்கம் ஏற்பாடு செய்யக்கூடாது. மருத்துவ அறிவியல் கருத்துல பரப்புவதற்கான ஏற்பாடு வந்து அரசு செய்யணும், அதை வந்து அரசு வந்து விழிப்புணர்வா செய்யணும். அப்ப எங்களை போன்ற அமைப்புகளை அவங்க பயன்படுத்தணும், அதான் வேண்டுகோள். எனவே திடீர்னு எல்லா மாற்றங்களையும் நம்ம வந்து உருவாக்க முடியாது. நீண்ட நெடிய காலமாக பசுவை புனிதமாக கருதக்கூடிய மண் இந்திய மண், அந்த இதை வந்து கொச்சைப்படுத்த முடியாது. அதே மாதிரி நாங்கள் வந்து இந்து மதத்துக்கு எதிராகவும் இல்லை, இந்து மதத்துக்கு எதிரானும் நான் இல்லை, நானும் ஒரு இந்து தான். ஆனா அதே சமயத்தில் பிற்போக்கான தனங்களை கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னும் சொல்ல போனா உலகத்திலே சிறந்த மதம் என்று சொன்னவர் விவேகானந்தர். உலக மதங்களிலே வந்து சர்வதேச மத பார்லிமெண்ட்ல சிக்காகோல போய் கலந்துக்கிட்டாரு. ஆனா அங்கே வந்து அவர் மாட்டுக்கறி சாப்பிட்டுருக்காரு. விவேகானந்தர் மாட்டுக்கறி சாப்பிட்டுருக்காரு. அதை வந்து அன்னைக்கு அந்த பார்லிமெண்ட் தலைமை தாங்க இவரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. ஆமா, அவருடைய பேட்டி இருக்கு, 1800 நடந்த காலகட்டத்தில் அந்த இதெல்லாம் இன்னைக்கு இணையதளம் இருக்குன்னு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அந்த செய்தி இருக்கு, அதை வச்சுதான் அவர் சொல்றேன், தனிப்பட்ட கருத்து அல்ல அது. அதே போல விவேகானந்திட்ட போயிட்டு பசு பாதுகாவலர் போய் பாக்குறாங்க. பார்த்து நாங்கெல்லாம் எங்கேருந்து வரீங்கன்னு கேட்டிருக்காங்க. நாங்கெல்லாம் பசு பாதுகாவலர்லாம் சொல்லியிருக்காங்க. எதுக்காக வந்திருக்கீங்க? இந்த மாதிரி பசு பாதுகாப்பு செய்யணும், ஏராளமான பசுகளை வந்து மக்கள் கொண்டு வர்றாங்க, பால் கறக்காத மாடெல்லாம் கொண்டு வர்றாங்க, ஏதாவது பசுவை பாதுகாக்கணும், நாங்க அந்த அமைப்புல வந்திருக்கோம்னு சொல்லி. எதுக்காக வந்திருக்கீங்க கேட்டோம். அதை காக்குறது உங்களை மாதிரி பெரியவங்களை நிதி உதவி செய்யணும், அது மூலமாக நாங்கள் வந்து கோசாலையில் அமைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. உடனே அவர் சொல்லியிருக்காரு, இன்னைக்கு வந்து பஞ்சம் தலைவிரித்து ஆடுது. மத்திய பிரதேச போன்ற மாநிலங்கள்ல, இந்தியாவுடைய மத்திய பகுதியில 9 லட்சம் பேர் பட்டினியால மக்கள் செத்து போனதா அரசு சொல்லியிருக்கு, அரசுடைய புள்ளிவரெல்லாம் சொல்லுது. அப்படிப்பட்ட காலகட்டத்துல எத்தனை பேருடைய பசிய போக்க நீங்க நடவடிக்கை திருப்பி கேட்டிருக்காரு. இல்ல அது எங்களுடைய கடமை இல்லைன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. மக்களை காக்குறது உங்களுக்கு கடமை இல்லைன்னு அவர் கேட்டிருக்காரு விவேகானந்தர். உடனே அவங்க சொல்லியிருக்காங்க, அவங்க செஞ்ச பாவத்தினால அவங்க எல்லாம் பசினால சாகுறாங்கன்னு சொல்லியிருக்காரு, பட்டினியால சாகுறாங்கன்னு அவங்க பதில் சொல்லியிருக்காங்க. உடனே அவர் சொல்லியிருக்காரு, அதே போல நீங்க கர்ம வினையை சொல்றீங்க, அதே போலதான் பசுக்கள் சாகுது, அவர் கர்ம வினையால சாகுதுன்னு விவேகானந்தர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, நம்ம பசு வந்து நம்முடைய அன்னை இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமா, உங்கள் மூலமா பசுதான் எங்களுடைய அன்னை நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் பசுவை மாதிரி அன்னையா சொல்றாங்கனாக்க
அந்த அன்னைக்கு பிறந்தவர் நடந்தது மாதிரி சிந்திக்க முடியும் சொல்லி வச்சுட்டாரு. இதை விட கடுமை யார் சொல்ல முடியும்? விவேகானந்தர் தூக்கி சுமக்குறீங்க. ஆனா விவேகானந்தர் வந்து பசுவை பத்தி என்ன சொல்லியிருக்காரு? பசு பாதுகாவலர் என்ன சொன்னாரு அவரு? அதாவது மறைமுகமா சொல்லிட்டாரு, பசுமாட்டு பிறந்தவன இப்படிப்பட்ட சிந்தனைலாம் இருக்குன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. கடுமையான வார்த்தை இதோட என்ன இருக்க முடியும்? அப்ப இதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. எனவே சுவாமி விவேகானந்தர் அவர்களே வந்து மக்கள் தான் முக்கியங்கிறத சொல்லியிருக்காரு. மக்கள் பசி பட்டினியோட சாகின்ற பொழுது மக்களை காப்பாற்றணும்னு சொல்லியிருக்காரு. பட்டினி கிடப்பவன்கிட்ட, பசியோட இருப்பவன்கிட்ட மதத்தை போதிக்காத, அதை அவனை இழிவுபடுத்துற மாதிரி. பசிக்கிறவனுக்கு ரொட்டி தான் கடவுள்னு சொல்லியிருக்காரு. பசிக்கிறவன் ரொட்டி தான் கடவுள்னு சொல்லியிருக்காரு. அதை நீங்க இந்துத்துவ அமைப்புகள் பின்பற்ற வேண்டாமா? பசிக்கிற ரொட்டி தானே கடவுள், அதை பின்பற்றுங்க. அதை விட்டு ஏன் வந்து மக்களுடைய உணவு கலாச்சாரத்தில் தலையிடுறீங்க? ஏன் தேவையில்லாம மத கருத்துல திணிக்கிறீங்க? ஏன் ஆன்மீகத்தை அறிவியல திணிக்கிறீங்க? இன்னைக்கு சனாதன தர்மம் வந்து பாத்தீங்கன்னாக்க அறிவியல திணிக்கப்படுது, ஆட்சி அதிகாரத்தை திணிக்கப்படுது. இந்து மதம் வேற, சனாதன தர்மம் வேற. சனாதன தர்மங்கிறது இந்து மதங்கிற கேப்சூல்ல அந்த சனாதன தர்மங்கிற அதர்மத்தை வந்து உள்ள மருந்து மாதிரி வச்சிருக்காங்க. அது ஒரு மோசமான மருந்து. அது வந்து அந்த சனாதன தர்மம் என்பது சமத்துவத்துக்கு எதிரானது, சாதியத்தை பாதுகாப்பது, சாதியை ஏற்றத்தாழ்வை நியாயப்படுத்துவது, பிராமணிய மேலாதிக்கத்தை நிலைநாட்டுவது, பெண்கள் கீழானவர்கள் ஆண்கள் உயர்வான நிலைநாட்டுவது, அதே போல அகமான திருமண முறையை சிறந்தது என்று நிலைநாட்டுவது, கலப்பு திருமணம் கூடாது என்பது, அதே போல அவன் சொந்த சாதி தொழில் தான் பரம்பரையா குலத்தொழிலா செய்யணும்னு சொல்லக்கூடியதான் சனாதன தர்மம். சனாதன தர்மம் என்பது வந்து இன்னைக்கு யதார்த்தத்துல சமத்துவ எதிராக இருக்கு. சனாதனம் என்பது மதம் கிடையாது. சனாதனம் என்ற சொல்லுக்கு வந்து நிரந்தரமானது பொருள். இந்த தர்மங்கள் நிரந்தரமா இருக்கணுங்கிறதா சனாதன தர்மம். இவர்கள் சொல்லக்கூடிய தர்மம் என்ன? நான் தான் 4 வருடங்களையும் படித்தேன், நானே நினைத்தாலும் 4 வருடங்களை மாற்ற முடியாது சொல்றாரு இல்லையா? அதான் அவங்க தர்மம். அவன் சாதி தொழில் செய்யன்னு சொல்றாங்க பாத்தீங்களா? அதான் தர்மம். நீ வந்து உன்னுடைய சாதி தொழில நிபுணத்துவம் பெறாவிட்டவன் கூட நீ உன் சாதி தொழிலை செஞ்சு அதுதான் தர்மம். நீ சொர்க்கத்துக்கு போவாய். அதே சமயத்துல நீ திறமையான என்பதற்காக மற்ற சாதியுடைய மற்ற வர்ணத்துடைய தொழிலை செஞ்சினாக்க நீ வந்து பாவம் செஞ்சவன் என்று சொல்லப்படுது. இதுதான் தர்மம் அதர்மம் அவங்க சொல்லக்கூடியது. எனவே இன்றைக்கு வந்து அதர்மமான விஷயங்களை தர்மமா சொல்லப்பட்டு அதை வந்து நிரந்தரமா இருக்க வேண்டும் என்று சொல்றதுதான் சனாதன தர்மம். எனவே மனு தர்மம் சொல்லக்கூடியதான் சனாதன தர்மம். இந்து சாஸ்திரங்கள் சொல்லக்கூடியது சனாதன தர்மம். புராணங்கள் என்ன சொல்லுதோ அதான் சனாதன தர்மங்கள்னு அவங்க சொல்றாங்க. அது எல்லாமே சமத்துவத்துக்கு எதிரானது, சாதியத்தை பாதுகாக்கக்கூடியது. எனவேதான் இன்னைக்கு வந்து இந்த சனாதன தர்மத்தை பாதுகாக்கிற நோக்கத்தோட தான் அவங்க வந்து இன்னைக்கு பசுவை வந்து புனிதப்படுத்துறாங்க, மேலான உயிரின்னு சொல்றாங்க. எனவே தான் பசு மேலானது, பிராமணர்கள் மேலானவர்கள் அந்த கோட்பாட்டை மீண்டும் 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 தொலைக்காட்சி வாயிலாகவும் பல்வேறு இலக்கியங்கள் வாயிலாகவும் இதிகாசங்கள் வாயிலாகவும் மக்கள் மத்தியில திணிக்கிறாங்க. அதுதான் இந்து ராஷ்டிரா. இந்து ராஷ்டிரான்னு என்னன்னு கேட்கிறப்ப கோல்வால்கர் மிக தெளிவா ஒரு கதையை சொல்றாரு. ஒரு ஆங்கிலேய ஆட்சியர் வர்றாரு. அவர் ஆட்சியருக்கு பின்னால உடன் வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு பியூன் வர்றாரு. அந்த பியூன் பிராமணர். அந்த ஆங்கில அதிகாரியுடைய பியூன் உதவியாளர் வந்து ஒரு பிராமணர். எதிராக நாயுடுங்கிற அதிகாரி, நாயுடு சமூகத்தை சேர்ந்து ஒரு அதிகாரி வர்றாரு. அப்ப வந்து மாவட்ட ஆட்சியர் போறப்ப நாயுடு வர்றாரு. வந்தோடனே அவர் வந்து உதவி அதிகாரி, அவர் கலெக்டரை பார்த்து அவருக்கு கை கொடுக்குறாரு. கலெக்டர், அந்த ஆங்கிலேய கலெக்டர் கை கொடுக்குறாரு. ஆனா அதே சமயத்துல நாயுடு கலெக்டருடைய பியூனா இருக்கக்கூடிய பிராமணரை பார்த்து காலில் விழுகிறாரு. ஆங்கில அதிகாரியை பார்த்து கை கொடுக்குறாரு. பிராமண அதிகாரி தன்னையோட கீழே உள்ள பொறுப்பு, அந்த நாயுடு அதிகாரியை விட கீழே உள்ள பொறுப்புல இருக்காரு, அரசு அதிகாரி கீழே உள்ளவர். ஆனா அந்த நாயுடு அதிகாரி, உதவி அதிகாரி பிராமணனுடைய காலில் அப்படியே போய் விழுந்துறாரு. அப்ப அந்த அதிகாரி கேட்கிறாரு, எனக்கு கைதான் குளிக்கினேன், அவருடைய காலில் விழுறியே என்று கேட்கிறாரு. நீங்க என்னதான் எனக்கு அதிகாரியா இருந்தாலும் நீ மிலேச்சர், ஆனா அவர் எனக்கு வந்து தெய்வம் மாதிரி பிராமணர், ஏன் அவர் காலில் விழுறேன், அதுதான் எங்க தர்மம்னு சொல்றாரு. அதான் இந்து ராஷ்டிரா. இந்த கருத்தை தான் கொண்டு போறாங்க. எனவேதான் பிராமணர் உயர்வானவர், பசு புனிதமானது என்ற கோட்பாட்டை கட்டமைக்கிறாங்க, அதை வலுப்படுத்துறாங்க. எனவேதான் இன்னைக்கு வந்து அதை நம்முடைய ஐஐடி இயக்குனர் காமகோடி அவர்கள் பிரதிபலிக்கிறார் என்று பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. எனவே அரசியல் உள்நோக்கத்தோட ஒரு சித்தாந்தத்தை மக்கள் மத்தியில பிரபலப்படுத்துவதற்காக, இந்துத்துவ சித்தாந்தத்தை பிரபலப்படுத்துவதற்காக, பிராமணிய சித்தாந்தத்தை பிரபலப்படுத்துவதற்காக, பிராமணிய சித்தாந்தத்தை மிகவும் நயவஞ்சகமாக மக்கள் மத்தியில் குழுவை சேர்ப்பதற்கான முயற்சி அவர் பண்றார். இது வந்து கடுமையான கண்டனத்திற்குரியது. எனவே அவருடைய கருத்து என்பது அறிவியல் கிடையாது, அப்பட்டமான அரசியல் என்பது அவருடைய கருத்து. சார், ஆனால் வந்து இப்போ அந்த மாட்டு கோமியத்தை வெளிப்படையாக எடுத்து அந்த பாக்டீரியாக்கள் மேலே ஊத்துறாங்க, பாக்டீரியாக்கள் இறந்துருது அப்படிங்கிற வீடியோவெல்லாம் இணையத்தில் வருது. அதெல்லாம் எந்த அளவுக்கு நம்புறதுன்னு தெரியல. நான் என்ன சொல்றேன்,
இயற்கையில உயிருள்ள எல்லா பொருட்களுக்குமே பாக்டீரியாக்களை வந்து எதிர்த்து நிற்கக்கூடிய, அதே மாதிரி பூஞ்சைகளை எதிர்த்து நிற்கக்கூடிய, வைரஸில் எதிர்த்து நிற்கக்கூடிய தன்மை உண்டு, ஒட்டுண்ணியை எதிர்த்து நிற்கக்கூடிய தன்மை உண்டு. இல்லைன்னா வாழ முடியாது. இப்போ இங்கே மரம் நிற்கிது, செடி நிற்கிது, தென்னை மரம் நிற்கிது, பல்வேறு செடிகள் இருக்கு. அந்த ஒவ்வொரு செடியிலையுமே அதோடைய மரப்பட்டைகளையும் அதோட இதுலேயும் வந்து இயல்பாகவே இந்த சுற்றுச்சூழல் இருக்கக்கூடிய பல்வேறு பாக்டீரியா, வைரஸ், பூஞ்சை அதெல்லாம் எதிர்த்து நிற்கக்கூடிய ஆற்றல் இருக்கு. அது எல்லாத்தையும் மருந்தா பயன்படுத்த முடியாது. ஆனா ஒவ்வொன்றுக்கும் இருக்கு. ஏன் இருக்குன்னா அது இல்லைனாக்கா அது வந்து தாக்கு பிடிக்க முடியாது. ஒவ்வொரு உயிரும் வாழணும்னாக்க தன்னுடைய சுற்றுச்சூழலில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரை எதிர்த்து ஃபைட் பண்ணக்கூடிய ஆற்றல் வேணும். அது இல்லைன்னா எந்த உயிருமே உயிர் பிழைக்க முடியாது. அவ்வாறு இருக்கின்ற பொழுது பசுமாட்டில் இருக்குன்னா பசுமாட்டில ஆன்டிபாடிஸ் இருக்கு. அதுவும் இந்த சுற்றுச்சூழலில் இருக்கக்கூடிய பல்வேறு கிருமிகளுக்கான ஆன்டிபாடிஸை உருவாக்கி வச்சிருக்கா இல்லையா? அதுவும் யூரின்ல போனோம் இல்லையா? அப்ப அதெல்லாம் வந்து இல்லை கிடையாது. நான் என்ன கேட்கறேன்னா, நீங்க வந்து மருத்துவ குணம் இருக்குன்னு சொல்றீங்கல்ல, ஏன் நீங்க வந்து எரும மாட்டை பரிசோதனை செய்ய மாட்டேங்கிறீங்க? எரும மாட்டு யூரினை பரிசோதனை பண்ணுங்க. அப்ப வந்து இன்னைக்கு வந்து பசுமாட்டு யூரினை குடிச்சுதான் பல நோய்களை குணப்படுத்துங்கன்னு அவசியமே கிடையாது. நீங்க பசுமாட்டு யூரின் வந்து குணப்படுத்து சொன்னாக்க ஆண்டாண்டு காலமா பசுமாட்டு யூரின் ஆயுர்வேதாலும் மற்ற மருத்துவ முறையில் பயன்படுத்துறாங்களே, ஏன் காலரால தடுக்க முடியல? ஏன் டைஃபாய்டை குணப்படுத்த முடியல? ஏன் கொத்து கொத்தா மக்கள் பல்வேறு தொற்று நோய்களை இறந்தாங்க? உங்களால பதில் சொல்ல முடியுமா அதுக்கு? அனுபவம் தானங்க, நடைமுறை தாங்க வந்து பரிசோதனை களம். அறிவியல் கருத்துக்கு வந்து எங்க நிறுவனமாகணும்? நடைமுறையில தான் நிறுவனமாகணும். நடைமுறையில நிறுவனமாகிறது எதுவும் அறிவியல் கருத்தா இருக்க முடியாது. எனவே ஒரு அறிவியல் கோட்பாடுன்னு சொன்னால் நடைமுறையில் நிரூபிக்கப்பட வேண்டும். நடைமுறையில வந்து அது உண்மைத்தன்மை சோதிக்கப்பட வேண்டும். அது நிறுவனமானது தான் கருத்து. அதுதான் அறிவியல். அப்ப இது அறிவியலுக்கு புறம்பானது. நீங்க என்ன செஞ்சு நமக்கு தெரியாது. அதனால இந்த பேசிக்கான உண்மையில நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரியான கருத்துக்கள் இந்திய மருத்துவ வளர்ச்சி, ஆய்வு வளர்ச்சியை பாதிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நம்ம நிச்சயமா பாதிக்கும். நான் என்ன கேட்கிறேன், வெளிநாடுல தான் ஏராளமான ஆன்டிபயோட்டிக்ஸ் புதுசா கண்டுபிடிக்கிறாங்க. இந்தியாவில எத்தனை ஆன்டிபயோட்டிக்ஸ் நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க? எத்தனை தடுப்பூசி புதிய கண்டுபிடிச்சிருக்கீங்க? இந்திய மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனமா இருக்கட்டும், இல்ல ஒன்றிய அரசா இருக்கட்டும், மருத்துவ ஆராய்ச்சி எவ்வளவு நிதி ஒதுக்கிறீங்க? மருத்துவ ஆராய்ச்சிக்கும் ஆராய்ச்சி நிதி ஒதுக்குறதே குறைவு. சீனா வந்து ஜிடிபியில 2% ஆராய்ச்சி ஒதுக்குது. ஆனா இந்திய அரசாங்கம் 0.09% தான் ஒதுக்குது. எவ்வளவு குறைவான நிதி? அந்த நிதியில இருந்தா ராணுவ ஆராய்ச்சியில இருந்து எல்லா ஆராய்ச்சியும் ஒதுக்குறீங்க. அந்த நிதியில இருந்தா மருத்துவ ஆராய்ச்சி ஒதுக்குறீங்க. அந்த மருத்துவ ஆராய்ச்சியில அதிகமான இதை வந்து பஞ்சகவியத்துக்கும் பசுமாட்டு யூரினும் போனாக்க வேற எங்க எப்படி நீங்க வந்து புதிய ஆராய்ச்சி செய்ய முடியும்? இந்த ஐஐடி வந்து புதிய மருந்தை கண்டுபிடிக்கட்டுங்க, அதுக்கான ஆராய்ச்சி செய்யுங்க. இப்ப மருந்து ஆராய்ச்சி வந்து நீங்க பட்டை போட்டு வெட்டணும் அப்படிலாம் கிடையாது, லேப்ல செய்யலாம். பல வேக்சின்லாம் எப்படி கண்டுபிடிச்சாங்க? லேப்ல தான் செஞ்சாங்க. அதே போல வந்து ஒரு பட்டையில வந்து ஒரு மருந்து இருக்குனாக்க அந்த பட்டையெல்லாம் வெட்டணும், அந்த மரத்துல வெட்டணும் அவசியம் இல்லை. இப்போ வந்து ஸ்டார் ஆனிஸ்டின் இருக்கு, அது வந்து சீனால அதிகமா இருக்கு. அதுல இருந்து எடுக்கப்பட்ட மூலப்பொருட்கள் மூலமா தான் பன்றி காய்ச்சலுக்கான டேமிஃப்ளூ என்று சொல்லக்கூடிய மருந்தை வந்து கண்டுபிடிச்சாங்க. இப்போ போயிட்டு அந்த மருந்து மூலக்கூறை கண்டுபிடிச்சவரை பார்த்தீங்கன்னாக்க யாரும் போயிட்டு அந்த மருந்து அந்த ஸ்டார் ஆனிஸ்டியை வந்து வெட்டுறதில்லை, அந்த பட்டையை தேடி அலையறதில்லை. லேப்ல டன் கணக்காக உற்பத்தி பண்றாங்க. அப்போ அந்த மாதிரிலாம் நீங்க வந்து ஆராய்ச்சி பண்ணுங்க, அதை செய்யுங்க. மேற்கத்திய ஒரு மருந்தை கண்டுபிடிக்கணும், அதை வந்து இங்க ரிவர்ஸ் இன்ஜினியர் கண்டுபிடிக்கிற முயற்சியில் பண்ணுங்க. ஐஐடி சென்னை ஏதாச்சும் ஒரு மருந்தை கண்டுபிடிச்சிங்களா சொல்லுங்க, இல்லை மருத்துவ உபகரணத்தை கண்டுபிடிச்சு நாட்டுக்கு கொடுத்துருக்கீங்களா சொல்லுங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சியில இருந்து கோடிக்கணக்கான ரூபாய் அரசு செலவு பண்ணுது. என்ன ஆராய்ச்சி நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க? மக்களுக்கு பயனுள்ள ஆராய்ச்சி என்ன பண்றீங்க? அதை விட்டுட்டு பசுமாட்டு சாணியிலே மூழ்கி கிடந்தா நாட்டுக்கு என்ன பயன் கிடைக்குது? இந்திய அறிவியல் ஆராய்ச்சி மையமும் இந்தியாவுடைய அறிவியல் துறையும் பசுமாட்டு சாணியிலையும் பசுமாட்டு யூரின்லையும் மூழ்கி கிடந்தா எப்படி இந்திய அறிவியல் முன்னேறும்? அதாங்க நாங்கள் கேட்குறோம். எனவே இது வந்து தேவையில்லாத ஆராய்ச்சியில் வந்து செலவு செய்யறதுக்கான நிதி ஒதுக்கீடு என்பது கூடாது. ஒதுக்கக்கூடிய நிதியை அதிகப்படுத்தணும், அது ஆக்கப்பூர்வமாக செலவு பண்ணுவது எங்களுடைய கருத்து. ரொம்ப நன்றி சார்.